கனடா பிரதமர் மாகாணி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் நடைபெறும் சந்திப்பில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் துறைகளுக்கான நிவாரணத்தை எதிர்பார்த்துள்ளனர். ஏப்ரல் மாத தேர்தலுக்கு பின் மாகாணியின் இது இரண்டாவது அமெரிக்க பயணம். இந்த காலத்தில் அமெரிக்கா கனடாவின் ஸ்டீல் அலுமினியம் மரப் பொருட்களுக்கு விதித்த வரிகள் அதிகரித்துள்ளன. அமெரிக்கா கனடா கொள்கை நிபுணர் எரிக் மில்லர் கூறியதாவது, காணி அரசியல் ரீதியான ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் டிரம்பை நேரில் சந்திப்பது சரியான முடிவு. ஒட்டாவாவில் காத்திருப்பதில் இருந்து இது நல்லது என்றார். காணி டிரம்ப் நட்புறவை வளர்த்திருப்பதாகவும் இருவரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். முன்னாள் வெள்ளை மாளிகை ஆலோசகர் கெலி ஆன்ஷா கூறியதாவது, டிரம்புடன் நெருக்கமான உறவை பேணிய தலைவர்கள் பல்வேறு வணிக ஒப்பந்தங்களில் வெற்றி பெற்றனர். ஆனால் இந்த சந்திப்பு கடினமானதாக இருக்கும் என்றார். அவரின் கூற்றுப்படி ஸ்டீல் மற்றும் அலுமினியம் வரிகளில் சலுகை பெற கனடா விரிவான வர்த்தக மற்றும் தேசிய பாதுகாப்பு உடன்படிக்கையில் ஈடுபட வேண்டியிருக்கும். இந்நிலையில் கனடாவில் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பாலிவர் காணியின் உள்நாட்டு கொள்கைகளை விமர்சித்தாலும் டிரம்புடன் நடந்து கொள்வது சிக்கலானது என்பதில் பெரும்பாலான கனடியர்கள் புரிந்துணர்வாக உள்ளனர். முன்னாள் பிரதமர் பிரையன் மெல்ரோனியின் அலுவலக தலைவர் டேவிட் மெக்லாக்லின் கூறியதாவது, இந்த சந்திப்பு காணியின் பெரிய சவால். அவர் வெற்றி பெறாவிட்டால் அது அரசியல் ரீதியாக பெரிய இழப்பாக மாறும் என்றார். தொழில்துறை வட்டாரங்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் உடனடி ஒப்பந்தம் உருவாகாது என சந்தேகத்துடன் இருந்தாலும் டிரம்புடன் உறவை வலுப்படுத்துவது எதிர்கால வணிக பேச்சுவார்த்தைக்கு உதவும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அவர் சமநிலையை பேண வேண்டும். இது கடினமான வேலையாக இருந்தாலும் அவருக்கு வேறு வழியில்லை என மெக்லாக்லின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.